வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை டெஸ்க். வருஷம் சரஸ்வதி பூஜை டைம்ல நம்ம வீட்டில் பொரி எக்கச்சக்கமாக சேர்ந்துடும். அதை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாது அண்ட் அதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணியும் வைக்க முடியாது. அதனால இன்னைக்கு வீடியோவில் பொரியை வச்சு சூப்பர் கிரியேட்டிவாக 2 ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறோம். ஒரு ஸ்வீட், ஒரு காரம். யூஸ்வலாக பொரி மீந்துருச்சுன்னா அதை வச்சு பொரி உருண்டை இல்லை காரப்பொரி அந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம சேனலில் நீங்கள் யூனிக் ரெசிபிஸ் மட்டும்தான் பார்ப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு 2 ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் மோட்டோவும் அதுதான், இந்த வீடியோட கான்செப்டும் அதுதான். தயவு செஞ்சு ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்காக நம்ம டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண போகிறதில்ல. பொரியை வச்சு ரொம்ப டெலிஷியஸாக 2 ஸ்நாக் ரெசிபி பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பஃப்டு ரைஸ் பக்கோடா. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் பொரி ஆட் பண்ணுறேன். இந்த குவான்டிட்டியில் உங்களுக்கு 14லேருந்து 15 பக்கோடா வரும். இது கூட 1/4 கப் கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு க்ரீன் சில்லி எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. பொரியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், ஸோ நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் நெய். இப்படி பிசையும் போது நீங்கள் நெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கையிலேயே இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பொரியெல்லாம் நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரு 3 to 4 டீஸ்பூன்ஸ் போதும். உங்களுக்கு பிசைகிற அளவுக்கு ஒரு பதம் வரணும், அதுக்காக தான். நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நீங்கள் நீட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த அளவுக்கு பக்கோடா மாவு அளவுக்கு பதம் வரணும். இப்போ இதை நம்ம சின்னதாக பால் ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கலாம். நம்மள்ட்ட இருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போது ஒரு பேனில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பக்கோடா பால்ஸை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு அவ்வளோவா எண்ணெய் பிடிக்காது, ரொம்ப சீக்கிரமும் ரெடி ஆகிடும். ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. அவுட்டர் கோட்டிங்கில் பொரி இருக்கிறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 சைடும் வெந்துடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட சூப்பர் கிறிஸ்பி பஃப்ட் ரைஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு பெருசாக டைம் எடுக்கவே எடுக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லஞ்சுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக இல்லை ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியாக நீங்கள் பண்ணலாம். இது டேஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பொரி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பக்கோடா செய்வீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் ரெசிபிக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பஃப் ரைஸ் லட்டு இல்லை பொரி லட்டு. இது செய்கிறதுக்கு 1 கப் பொரி எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டியில் உங்களுக்கு ஒரு 15 லட்டு கிடைக்கும். ஒரு ட்ரை மிக்ஸி ஜார் எடுத்து இந்த பொரியை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 கப்பு உடச்ச கடலை எடுத்து இதையும் தண்ணி விடாமல் ஒரு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டவ்வில் வச்சு நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சிடலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கரையட்டும். உங்களுக்கு இளம் பாகு வர அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்க்கும் போது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இதில் இந்த லட்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பொரி ஸ்மெல் ஹெவியாக வரும். அதை சட்டில் பண்ணுறதுக்காக தான் நம்ம உடச்ச கடலை சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடச்ச கடலை குவான்டிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வறுத்துட்டு சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு பதம் கிடைக்கணும். இப்போ இதை நம்ம எடுத்து சின்னதாக லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாது. லட்டு ஷேப் ரொம்ப அழகாக வரும். சூப்பராக இருக்குல்ல? இதே மாதிரி நம்ம இருக்க எல்லா மாவையும் லட்டு ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான பொரி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே பார்க்க ரொம்ப பிளெயினாக இருக்குது, அதனால கொஞ்சம் கேஷ்யூ சேர்த்து இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். பொரியை வச்சு சூப்பர் கிரியேட்டிவாக 2 ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.